வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்கே போச்சு? மலையிலேயே போச்சுங்க. ஆமாங்க, இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வச்சு டிசி மேட்ச் மலையால கேன்சல் ஆயிடுச்சு. இதனால என்ன லாபம்? டெல்லிக்கு தான் லாபம். எஸ்ஆர்ஹெச் பேக் பண்ண வேண்டியதாங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அடுத்த வருஷத்துக்கு போக வேண்டியதான். பட் எஸ்ஆர்ஹெச் நல்ல கேம் ஆடினாங்க, நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. பேட் கமின்ஸ் நான் லீடரா, நான் வந்து பவுலிங் போறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பால், தேர்டு ஒரு ஃபர்ஸ்ட் பால், ஃபிஃப்த் ஒரு ஃபர்ஸ்ட் பால்னு சொல்லி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாரு. 6 ஓவருக்கு 29க்கு 4 இருக்கப்ப எப்படிங்க உங்களால் கம்பேக் கொடுக்க முடியும்? அப்படி இருந்தும் ஸ்டெப்ஸும் அச்சுதோஷ் சர்மாவும் நல்லா விளாண்டாங்க. இம்பாக்ட் பிளேயராக அச்சுதோஷ் சர்மா வந்தார். ஸ்டெப்ஸ் 41, அச்சுதோஷ் சர்மா 41 சொல்லிட்டு ஒரு டீசென்ட் ஸ்கோர் எடுத்தாங்க. 135. மேபி பவுலிங் போட்டிருந்தா 99% கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த 1% டெல்லி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். டெல்லி வந்து பல குழப்பத்தில் இருக்காங்க. ஹேமந்த் பதானி என்ன பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா அபிஷேக் பூரலோ ஃபேப்பும் போன மேட்ச் ஓப்பனிங். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன். ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்ஸ் சப்ஸ்கிரைப்னால உங்கள் பிளேயர்ஸ்னால நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஹேமந்த் பதானி தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மெகாக்கு ஆடினாங்க, அப்புறம் பூரல் ஆனார், கருண் ஆயிராரு, இடையில கேஎல் ராகுல் ஆறு, அப்புறம் ஃபேப்பரன், ஒரு 5 ஓப்பனர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க தள்ளாடுறாங்க, தில்லாடுறாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மலையால தப்பிச்சிட்டாங்க. மேபி இந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா பெரிய அடி வாங்கியிருப்பாங்க. பிளே ஆஃப் போகிற சான்ஸ் 25லேருந்து 10 இருக்கும். இந்த மேட்ச் டிராவ் ஆனதால அவங்க ஒரு 35% இருக்காங்க. ஏன்னா அடுத்த 3 மேட்ச் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி, மும்பை, பஞ்சாப்னு ஒரு பெரிய டஃப்பான டீம். அப்படியே எஸ்ஆர்ஹெச் சைடு போவோமேங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. இஷான் கிஷான் 3 கேட்சை பிடிச்சாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் தான் கீப் பண்ணாரு. கிளாஸ் அண்ட் மிட் ஆன்ல தான் இருந்தார். என்னடா கிளாஸ் அண்ட் மிட் ஆன்ல இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யார் கீப்பர்? அப்படின்னா இஷான் கிஷான் வந்தார். இஷான் கிஷானும் பேட் கமின்ஸும் ஒரு கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க. என்னடா கெமிஸ்ட்ரி கிரிக்கெட்லன்னு கேட்டிங்களா? ஆமாங்க, ஒரு பவுலர் பவுலிங் போடும்போது 3 விக்கெட்டுமே அந்த இஷான் கிஷான் தான் கேட்சை பிடிச்சாருங்க. அபிஷேக் பூரலாக இருக்கட்டும், கேஎல் ராகுலாக இருக்கட்டும், கருண் நாயர் இருக்கட்டும், ஃபேப்பாக இருக்கட்டும், எல்லாமே தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா மழை வந்து மேட்ச்சு கேன்சல் ஆகி தலா ஒரு புள்ளி கொடுத்தாங்க. அதே மாதிரி உணர்கட்டாக இருக்கட்டும், ஹர்ஷல் பட்டேலாக இருக்கட்டும், அன்சாரியாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா பவுலிங் போட்டாங்க. அந்த மலிங்காவும் நல்லா பவுலிங் போட்டார். எனக்கு தெரிஞ்சு ஹெட்டும் அபிஷேகரமாக வந்திருந்தாங்கன்னா 6 ஓவரில் எப்போதும் போல் சுற்றி இருந்து ஒரு 50-60 அடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருப்பாங்க. இன்றைக்கி ஏன் நிதிஷ் ரெட்டியை உட்கார வச்சான்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம வந்து மூட்டை கட்டியாச்சு, அதனால் நிதிஷ் ரெட்டி உட்கார வச்சு அபினவ் மனோகருக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி யோசிச்சாங்களா என்னன்னு தெரில. அப்புறம் சச்சின் பேபி உள்ளே வந்தாங்க. ஏகப்பட்ட மாற்றங்கள். ஆனால் டெல்லிக்கு நம்ம தமிழ்நாட்டின் தங்க மகன் நட்ராஜன் வந்திருந்தாங்க. அதுக்கும் யாருக்கு அகெயின்ஸ்டா? எஸ்ஆர்ஹெச் அகெயின்ஸ்டா. கடந்த 4-5 வருஷமாக அவர் எஸ்ஆர்ஹெச்சுக்காக விளையாண்டுட்டு இருந்தார். அவருக்கு அகெயின்ஸ்டாக விளையாடுற மேட்ச்சில் பட் மழை வந்து கெடுத்துடுச்சுங்க. டெல்லி வந்து அவங்க பவுலிங் யூனிட் தான் கன் மாதிரி இருக்கும். பட் பேட்டிங் அப்ஸ் அண்ட் டவுனாக தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலை அவங்க ப்ரமோட் பண்ணணும் ஓப்பனிங்க்கா. ஏன் வந்து அவர் வரும்போது ஏகப்பட்ட ப்ரெஷரில் வராருங்க. பவர் பிளேயில் 3 விக்கெட் விட்றீங்களா, 2 விக்கெட் விட்றீங்க. அங்கேருந்து ஒரு இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகணும். எப்படி அவரால் எடுத்துகிட்டு போக முடியும்? அவரை ஃப்ரீடமாக ஓப்பனிங்கில் ஆட விடணும். அவருக்கு எல்லா பொசிஷன்லையும் கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்கறதுக்காக அவர் இஷ்டத்துக்கு ஆட வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் சென்னையோட ஓப்பனிங் இறக்கிவிட்டாங்க. அப்புறம் ஒன்று ஆனார். அப்புறம் நம்பர் 4 கண்டினியூவாக ஆனார். மறுபடியும் இப்போ நம்பர் 4 வராரு. ஓப்பனிங்கில் ஏகப்பட்டமான குழப்பங்கள் இருக்குது. அக்சர் பட்டேல் எப்போதும் ஒரு கேப்டன் ஸ்நாக் ஆடுவார். இந்த தடவை அந்த நாக் மிஸ் ஆகிடுச்சு. எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் அவங்க வேலையை கன் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு லீடர்ஷிப், கேப்டன் கமின்ஸ் நான் இருக்கிறேன்னு சொல்லி 3 விக்கெட்டும், ஹர்ஷல் பட்டேல் 2, உணர்கட் 1, அன்சாரி 1ன்னு சொல்லிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுலேயும் ஒரு தேவையில்லாத ரன் அவுட்டுங்க. என்னமோ ஏதோ சிக்கி தவிக்குது நெஞ்சில் அப்படின்னு பாட்டெல்லாம் பாட வரல. டெல்லி தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்குறவங்க ஃபைவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரீம் 11 போட்டவங்களாம் பாவங்க. ஃபஸ்ட் இருந்தேன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. 3 கோடி 4 கோடின்னு ஆசைப்பட்டுப்பாங்க. பட் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. எங்கள் ட்ரீம் 11 ஒருத்தர் இருக்காரு, கூடிய சீக்கிரம் கோடி அடிப்பார். அவர் இப்போ தூக்கத்தில் இருக்காருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்குறவங்க ஃபைவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.